கம்பெனி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கே தெரியாம 2ல இருந்து 3 பிஎஃப் அக்கௌண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகி இருக்கலாம். ஒன்னுக்கு மேற்பட்ட பிஎஃப் அக்கௌண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்துல எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா மது, நீங்க சொன்ன மாதிரி 2 இல்ல 3 பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்கன்ற பட்சத்துல கவலை வேணா, அதை நீங்க ரொம்ப ஈஸியா சிம்பிளா மெர்ஜ் பண்ண முடியும். இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை எப்படி மெர்ஜ் பண்ணலாம் அண்ட் மோர் ஓவர் இதுக்கு எங்கேயாவது அலைய வேண்டிய அவசியம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க வீட்ல இருந்து ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்ற பட்சத்துல நீங்க ஆன்லைன்லயே இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை மெர்ஜ் பண்ண முடியும். என்ன வெப்சைட், என்ன ப்ராசஸ், எப்படி அதை மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கோட காட்ட போறேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ் வாலா டெய்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இபிஎஃப்ஓனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய கம்பெனி அண்ட் நீங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு சம் அமௌண்ட்டை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. ஸோ இதை கான்ட்ரிபியூட் பண்றது மூலியமா உங்களுக்கு ஒரு 50-60 வயசுக்கு அப்புறமா நீங்க இதை கொஞ்சம் அமௌண்ட்டா வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல ஏதாவது வீடு கட்டுறீங்க, குழந்தைங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு லம்சம் அமௌண்ட் ஆனது உங்களுக்கு தேவைப்படுதுன்ற பட்சத்துல இந்த இபிஎஃப் பணத்தை நீங்க வித்ட்ரா பண்ணிக்க முடியும் பார்ஷியலா. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு நேரத்துல கை கொடுக்கறதுக்கு இந்த இபிஎஃப் பணம் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம நிறைய கம்பெனிஸ் வந்து மாற ஆரம்பிப்போம். ஒரு growth இருக்கு அப்படின்ட்டு அடுத்த கம்பெனி போவோம், அங்கிருந்து இன்னொரு நல்ல வேற ஒரு growth வேணும் அப்படின்றதுக்காக வேற கம்பெனிக்கு போவோம். ஆனா இந்த வேற கம்பெனில ரெஸ்யூம் அப்ளை பண்றதுல ஆர்வம் காட்டுவோமே தவிர இந்த இபிஎஃப் அக்கௌண்ட் இங்க ப்ராப்பரா க்ளோஸ் ஆயிருக்கா, அந்த யுஎன்ஏ நம்பரை கொண்டு போய் அந்த புது கம்பெனில கொடுப்போமா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவோம். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்புமே இதுதான். ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம கவனிக்காம இருக்கிறதுனால என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்மளுடைய பேன் டீட்டெயில்ஸ்லாம் எப்போதுமே ஜாயினிங் கம்பெனியில் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதை அவங்க பயன்படுத்தி ஒரு புது இபிஎஃப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு 2019 ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணுறேன், அங்கே ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அதுலேருந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நான் 2022 வேறு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இன்னொரு இபிஎஃப் அக்கௌண்ட் வந்து எனக்கு கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுவும் எனக்கு தெரியல. மறுபடியும் 2025-26 வேற ஒரு கம்பெனிக்கு போறேன் அப்படின்ற பட்சத்துல அங்க எனக்கு ஒரு இபிஎஃப் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகி அங்க வந்து அந்த பிடிக்கக்கூடிய காசு எல்லாமே அதுல வந்து எனக்கு விழுந்துட்டு இருக்கு. இதை நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம் அப்படின்றத கவனிக்க மாட்டோம். ஓ, இத்தனை அக்கௌண்ட் கிரியேட் ஆகுமா அப்படின்றதே நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். சரி, இப்படி கிரியேட் ஆனா என்ன மது, எப்படியும் அக்கௌண்ட்ல இருந்து நான் வித்ட்ரா பண்ணிடுவேன் அப்படின்னீங்கன்னா இதுல ஒரு சில சிக்கல் இருக்கு. இந்த சிக்கல் மூலியமா இந்த காசை வித்ட்ரா பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த தொகைக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அண்ட் மோர் ஓவர் ஒரு சில நபர்களுக்கு 2-3 அக்கௌண்ட் இருக்கு அப்படின்றதே தெரியாம இந்த ஃபர்ஸ்ட் 2 அக்கௌண்ட்ல இருந்து காசே எடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய மொத்த சேவிங்ஸ்மே இந்த 3வது அக்கௌண்ட்ல மட்டும் தான் இருக்கு போல, என்ன இருக்கோ அதுதான் நம்மளுடைய சேவிங்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த அமௌண்ட்டை மட்டும் வித்ட்ரா பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 2ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வித்ட்ரா பண்ண மாட்டாங்க, அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாம எப்போதுமே ஒரு புது கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னும் போது யுஏஎன் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கொண்டு போய் கொடுத்து எப்போதும் ஒரே அக்கௌண்ட்ல உங்களுடைய எல்லா பிஎஃப் டிரான்சாக்ஷனுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட கணக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா நீங்க ஆன்லைன்லயே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி ஒரே அக்கௌண்ட்ல அந்த எல்லா அமௌண்ட்டையும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் இந்த அக்கௌண்ட்டை மெர்ஜ் பண்றது ஏன் அவ்வளோ அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு இந்த சர்வீஸ் ஹிஸ்டரி அப்படின்றது எல்லாமே சரியா இருக்கும். 2வது பென்ஷன் கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அமௌண்ட்டையும் எடுத்து ஒரே இதுல போட்டுட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பென்ஷன் கால்குலேஷன் கரெக்டா இருக்கும். அண்ட் மோர் ஓவர் கிளைம் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப சீக்கிரமா இருக்கும். இப்போ 2-3 அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்ற பட்சத்துல அதுல இருந்து நீங்க தனித்தனியா கிளைம் பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்துல நீங்க எல்லாத்தையும் ஒரே அக்கௌண்ட்டுக்கு போடுறீங்கன்ற பட்சத்துல நிறைய உங்களுக்கு இந்த ப்ராசஸிங்லாம் வந்து அதிகப்படியா இருக்கும். அதனால ஒரே அக்கௌண்ட்ல இருக்கு கிளைம் பண்றீங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு கிளைமிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் இந்த கேஒய்சி ப்ராசஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை எப்படி மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளுக்கு போங்க, இபிஎஃப் இந்தியா லாகின் அப்படின்னு டைப் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இபிஎஃப் உடைய அஃபிஷியல் பேஜஸே உங்களுக்கு நிறைய வரும். ஒரு பேஜுமே உங்களுக்கு ஒரு பர்பஸ்க்காக நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுல மெம்பர் ஹோம் -EPFO அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ உள்ள வரீங்க அப்படின்னும் போது உங்களுடைய ஹோம் பேஜ் ஆனது இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல உங்களுக்கு அந்த ரைட் ஹேண்ட் சைடு கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா யுஎன்ஏ நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு உங்களுக்கு சைன் இன் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, உங்களுடைய யுஎன்ஏ நம்பர் இருக்கு இல்லையா, அதை என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் நீங்க செட் பண்ணிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை போட்டு சைன் இன் பண்ணுங்க. ஒருவேளை
ஒருவேளை பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கீழே ஃபர்காட் பாஸ்வேர்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னும் போது நீங்க புது பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ அதை வச்சு நீங்க மறுபடியும் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போ சைன்இன் பண்ணி உள்ள போங்க. ஸோ உள்ள வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகியிருக்கும். அந்த ஓடிபியை இதுல என்டர் பண்ணுங்க. ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு கீழே சப்மிட் இருக்கும், சப்மிட் கொடுங்க. ஸோ உள்ள வரீங்க அப்படின்னும் போது சைட்ல உங்களுடைய யூஎன்ஏ நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறே மேல பாத்தீங்க அப்படின்னா ஹோம், வியூ, மேனேஜ், அக்கௌண்ட், ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இதுல ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ரெக்வெஸ்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் உள்ள போறீங்க அப்படின்னும் போது தான் நீங்க உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாத்தையுமே ஒரே அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ உள்ள வந்த உடனே உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ எந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இதுல இருக்கும். உங்களுடைய யூஎன் நம்பர் என்ன அண்ட் ஜாயினிங் டேட் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னும் போது இதுல ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இப்போ இதுல தான் நம்ம ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டெப் 1ல உங்களுடைய மெம்பர் ஐடி அப்படி இல்லைன்னா யூஏஎன் நம்பரை வந்து நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதை என்டர் பண்ணிட்டு கெட் டீட்டெயில்ஸ் கொடுங்க. கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே கீழே உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து பாப் ஆகும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுல நீங்க என்னென்ன கம்பெனில எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு காட்டும். இப்போ எப்போதுமே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னும் போது கரண்டா எந்த கம்பெனில நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு வேற ஒரு கம்பெனில முன்னாடி வேலை செஞ்ச ஒரு கம்பெனில இருந்து மாத்தணும் அப்படின்னும் போது அந்த கம்பெனியோடைய பெயரை வந்து இதுல நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்க செலக்ட் பண்ண உடனே கீழே உங்களுடைய அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். மெம்பர் நேம் என்ன, மெம்பர் ஐடி, அப்புறம் உங்களுடைய ட்ரஸ்ட் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் ஜாயினிங், இந்த மாதிரி உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். ஸோ அது எல்லாத்தையுமே கீழே அப்படியே கரெக்டா இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஒரு குட்டி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுல ஒரு சின்ன ஒரு டிக் ஒன்று நீங்க பண்ணணும். அதை பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த நம்பரோட உங்களுடைய ஆதார் இணைஞ்சிருக்கோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நம்பரை கீழே நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ நீங்க சப்மிட் பண்ண உடனே அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத நீங்க ட்ராக் பண்றதுக்கான ஆப்ஷனுமே இதுலயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ கீழே பாருங்க, ஸ்டேட்டஸ் ஹாஸ் பீன் ட்ராக்டு ஃப்ரம், அது கீழே த கிளைம் ஹாஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது கீழே அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ எந்த அக்கௌண்ட்ல இருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அது கீழே வரும். ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அட்டஸ்டேஷன் நாட் ரெக்யர் அப்படின்னு போட்டிருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேற ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் ஃபார்ம் 30ல நம்ம மேனுவலாக நம்மளுடைய பழைய கம்பெனியில கொடுத்து அவங்க எல்லா ப்ராசஸுமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பழைய அக்கௌண்ட் அங்கே க்ளோஸ் ஆகி புது அக்கௌண்ட்டோட நம்மளுக்கு வந்து மர்ஜ் ஆகும். ஸோ இப்போ இதை நம்ம ஆன்லைன்லேயே பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த எந்த ஒரு ப்ராசஸ் ஃபார்ம் 13 உங்களுக்கு தேவைப்படாது, அதே மாதிரி அட்டஸ்டேஷனும் உங்களுக்கு தேவைப்படாது. So once இந்த ஃபார்மை நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு few daysல உங்களுடைய அக்கவுண்ட் ஆனது உங்களுக்கு merge ஆயிடும். Sometimes ஒரு சிலவங்களுக்கு இந்த அக்கவுண்ட் ஆனது merge ஆகாது. என்னென்ன காரணத்துக்காக merge ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு இந்த UANA நம்பர் வந்து வேறையா இருக்கு அப்படின்னா இதை வந்து merge பண்ண முடியாது. ரெண்டாவது உங்களுடைய பெயர் இல்ல பிறந்த தேதி, அப்புறம் இல்லைன்னா உங்களுடைய ஆதார், பேன் டீடைல்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களால merge பண்ண முடியாது. இது எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா வந்து சரி செஞ்சதுக்கு அப்புறமா தான் இதை வந்து merge பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்போதுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறீங்கன்ற பட்சத்துல முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஓல்டு கம்பெனில ஒரு யூஎன்ஏ நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணிருப்பாங்க இல்லையா, இந்த நம்பரை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அந்த புது கம்பெனில அதை வச்சு பயன்படுத்தி உங்களுடைய பிஎஃப் ஓல்டு பிஎஃப் அக்கௌண்ட்லயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனியுமே வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை போட ஆரம்பிப்பாங்க. ஸோ தட் ஒன்னுக்கு 2 பிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு வராது. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் ஒரு புது முயற்சியா வந்து கையில எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி முன்னாடி ஒரு 4 மாசம் ஒரு வருஷம் வந்து ஒரு கம்பெனில வேலை பார்த்திருப்போம், அதுக்கப்புறமா வேறொரு கம்பெனிக்கு மாறி இருப்போம், அவங்க ஒரு புது பிஎஃப் அக்கௌண்ட் ஆனது உங்களுக்கு ஓபன் பண்ணிருப்பாங்க. பட் இந்த ஓல்டு பிஎஃப் அக்கௌண்ட்ல ஒரு மினிமமா ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு சிலவங்களுக்கு அது 1000 ரூபாய் அப்படின்றது பெரிய காசு கிடையாது. ஒரு சிலவங்களுக்கு கண்டிப்பா ஒவ்வொரு காசுமே பெரிய காசா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது சோ இந்த மாதிரி இன்ஆபரேட்டிவா இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய தொகை மினிமமா ஒரு 1000 ரூபாய் இருக்கு அப்படின்ற பட்சத்துல சோ உங்களுடைய பிஎஃப்ல நீங்க வந்து பேன் ஆதார்ல சப்மிட் பண்ணிருப்பீங்க. இந்த பேன் ஆதாரோட ஏதாவது பேங்க் வந்து merge ஆகி இருக்கு அப்படின்ற பட்சத்துல நேரடியா அந்த ஒரு தொகையை உங்களுடைய பேங்க்குக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு புது திட்டத்தை நம்மளுடைய இந்திய அரசாங்கமானது கையில எடுத்திருக்கு. இப்போதைக்கு அது ஒரு பைலட் ப்ராஜெக்டா தான் இருக்கு. கூடிய விரைவில் வந்து
இது வெற்றிகரமா ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல நம்மளுடைய இந்தியா முழுக்க அதை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இதை ஏன் நம்ம மர்ஜ் பண்ணணும், எப்போதுமே ஏன் ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து எப்போதுமே ஒண்ணுதான் இருக்கணும், 2-3 இருக்கு அப்படின்னும் போது அதை ஏன் மர்ஜ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து வரக்கூடிய அந்த வட்டி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 8.25% ஆனது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இந்த பிஎஃப்ல. அப்படி இருக்கும்போது ஒருவேளை ஒரு 45 வயசுலயே நம்ம வந்து ஜாபை விட்டுட்டோம், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணல அப்படின்னும் போது நம்மளுடைய இந்த பிஎஃப் பணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 55வது வயசு வரைக்குமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை நம்ம வேலைக்கே போகல அப்படின்னாலுமே நம்மளுடைய பிஎஃப் தொகை வந்து அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியானது உங்களுக்கு அதிகப்படியா இருக்கும். ஒருவேளை நீங்க மர்ஜ் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னும் போது இதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியானது உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. அதனால எப்போதுமே உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் கரெக்டா இருக்கா, ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கா அப்படின்றதெல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணுங்க. அண்ட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து நாமினி வந்து ஆட் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஒருவேளை உங்க பிஎஃப் அக்கௌண்ட்ல நீங்க நாமினியை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் எப்படி அப்டேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா ஒன்னும் பயப்பட வேணாம். கமெண்ட் செக்ஷன்ல மது-நாமினி அப்படின்னு மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ எப்படி நீங்க ஆன்லைன்லயே நாமினி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு செப்பரேட் வீடியோ உங்களுக்காக போடுறேன். ஒருவேளை இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னாலுமே அதை தாராளமா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அண்ட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போஸ்வாலா டெய்லி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.